சர்க்கரை வள்ளி கிழங்கு தினமும் சாப்பிட்றீங்களா? இல்லைன்னா இதை கேளுங்க. நீங்க சாப்பிடுற விதம் தப்பா இருந்தா நல்ல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் உடம்புக்கே போகாம வேஸ்ட் ஆகிடும். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆங்கிலத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ. இது சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? அது எப்படி வேலை செய்யும்? சரியான முறையில் எப்படி சாப்பிடணும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். இதில் முக்கியமாக இருக்கின்றது கார்போஹைட்ரேட். ஆனால் இது சாதாரண சர்க்கரை இல்லை, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். அதனால் எனர்ஜி மெதுவாக வெளியேறும். அதே நேரம் டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்குங்க. இந்த நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவும், மலச்சிக்கலை குறைக்கும். அதோட பீட்டா-கேரோட்டீன் இருக்குங்க. இது விட்டமின் ஏக்கு முன் நிலை. உடம்புக்குள்ளே போன பிறகு விட்டமின் ஏஆ மாறும். இது கண் ஆரோக்கியத்துக்கும் தோல் பொலிவுக்கும் மிகவும் முக்கியம். இதோடு மட்டும் இல்லாமல் இதில் உள்ள பொட்டாசியம் இதயம் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அயன் சற்று அளவுக்கு இருக்குங்க. இது இரத்த சோகையை தடுப்பதற்கு உதவும். பாலிபினால்ஸ் எனும் சொல்லப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உடம்பில் இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைக்க உதவும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் கூட இருக்குதுங்க. குறிப்பாக ஆக்சலேட்ஸ். இந்த ஆக்சலேட்ஸ் என்ன பண்ணும்னா, கால்சியம் உடம்பில் உறிஞ்சப்படுவதை குறைக்கும். அதாவது கால்சியம் நிறைந்த உணவு சாப்பிட்டாலும் முழுசாக உடம்புக்கு சேராமல் போகலாம். அதனால தாங்க குக்கிங் மெத்தட் ரொம்ப முக்கியம். இதை பச்சையாக சாப்பிடுவது நல்லது இல்லை. நன்றாக வேக வைத்து பாயில் பண்ணி இல்லைனா ஸ்டீம் அல்லது பேக் பண்ணினா இந்த ஆக்சலேட்ஸ் அளவு குறையும். அதே நேரம் ஃபைபர் சாஃப்ட் ஆகி செரிமானம் எளிதாகும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ஹெல்த்தி ஃபுட்டிலிருந்து ஜங்க் ஃபுட்டாக மாறிடும். எண்ணெய் அதிகமாக உறிஞ்சி கேலோரிஸ் கூடும். இதோட இன்சுலின் லெவல் கூட திடீர்னு உயரும். இதில் இருக்கும் நார்ச்சத்து, குறிப்பாக சால்யூபிள் ஃபைபர், நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாக வேலை செய்யும். இதை ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதனால் கட் மைக்ரோபயோம் சமநிலையில் இருக்கும். நல்ல பாக்டீரியா அதிகமாக இருந்தால் செரிமானம் ஸ்மூத்தாக இருக்கும், ப்ளோட்டிங் குறையும். ஆனால் இதை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கேஸ், ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ஃபைபர் அதிகம், அதனால் அளவு முக்கியம். நீங்கள் ஃபாஸ்டிங் நேரத்தில் இதை சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி ஸ்டெடியாக கிடைக்கும். ஆனால் காலியான வயிற்றில் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா சிலருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வரலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி கொஞ்சம் ஃபேட் லைக் கீ அல்லது கோகனட் ஆயில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா பெட்டா-கேரோட்டீன் அப்சார்ப்ஷன்ஸ் அதிகமாக ஆகும். ஏன்னா அது ஃபேட் சால்யூபிள் நியூட்ரிஷன்ஸ். அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்கின்னுடன் சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஏன்னா நார்ச்சத்து அதிகம் தோலில் தான் இருக்கின்றது. ஆனால் நல்லா வாஷ் பண்ணவும். சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருந்தால் ஆக்சலேட் கண்டென்ட் காரணமாக மாட்ரேஷனில் தான் சாப்பிடணும். டயபெட்டிக்காக இருந்தால் கூட போர்ஷன்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியங்க. இது ஸ்வீட்டுன்னு நினச்சி அவாய்ட் பண்ண தேவையில்லை, ஆனால் குவான்டிட்டியும் கவனிக்கணும். சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒரு பவர்ஃபுல் ஃபுட். ஆனால் எப்படி சாப்பிட்றோம்னு தான் மேட்டர். சரியான குக்கிங், சரியான காம்பினேஷன், சரியான அளவு. இது ஃபாலோ பண்ணிங்கன்னா இது உங்கள் பாடிக்கு மெடிசன் மாதிரி வேலை செய்யும். அதனால் நெக்ஸ்ட் டைம் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடும்போது ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக இல்லைங்க, கான்ஷியஸாக சாப்பிடுங்க. உங்கள் கட் ஹெல்த், எனர்ஜி, இம்யூனிட்டி மூன்றையும் ஸ்ட்ராங் ஆகிற சிம்பிள் ஃபுட் இது தான். சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்.